நானும் 100-200 கம்பெனிஸுக்கு டெய்லி அப்ளை பண்ணிருக்கேன். அதில் எனக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, பட் ஷார்ட் லிஸ்ட்டே ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு மாதிரி ஃபெட் அப் ஃபீலாக இருக்க பர்சனாக நீங்கள், அப்போ திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. இந்த வீடியோவில் ஒரு ரெஸ்யூமில் வந்து என்னெல்லாம் இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்ல போகிறது கிடையாது. அதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோட என் கார்டில் அதை கொடுத்துருக்கேன். இதை முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் வந்து எப்படி மேக் பண்ணலாம், அதுவும் ஃபிக்மா ப்ளஸ் கேன்வா யூஸ் பண்ணி எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அண்ட் ஃபிக்மாவில் வந்து எப்படி ஸ்க்ராட்ச் வந்து மேக் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அண்ட் கேன்வாவில் வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் பேசிக்காக இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லாமல் டீட்டெயில்டாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேர் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நீங்கள் ரெஸ்யூம் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் பண்ணணும். அதில் ஒன்று, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில்ஸு, நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு வேர்ட்லேயோ இல்லை நோட்ஸ்லேயோ வந்து டாக்குமெண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதை பண்ணிவிட்டு தென் டூ சம் பேசிக் ரிசர்ச். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து யூஎக்ஸ் டிசைனருக்கான ரெஸ்யூம் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இன்டர்நெட் போயிட்டு கூகுள், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ரெஸ்யூம் பார்த்துருங்க. அதை தாண்டி அக்சென்ச்சர், சிடிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி எம்என்சி கம்பெனி ரெஸ்யூம் பார்த்துருங்க. இதெல்லாம் ஒரு பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். லைக் ப்ராடக்ட் பேஸ் பற்றியும் ஐடியா கிடைக்கும், அண்ட் சர்வீஸ் பேஸ் பற்றியும் ஐடியா கிடைக்கும். ஸோ இதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கம்பைண்டான நாலேஜ் வச்சு அதுக்கப்புறம் ரெஸ்யூம் மேக் பண்ண பாருங்கள். ஸோ இப்போது ஃபிக்மா யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்யூம் வந்து எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் போய்க்கிறேன். தென் எனக்கு தேவையான ஃப்ரேம் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெஸ்யூம் தேவையான A4 சைஸ் வந்து எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணால் அதுக்கேற்ற இது வந்துடும். ரைட், இதுதான் வந்து ஒரு ரெஸ்யூம்க்கான பேசிக் டெம்ப்ளேட். ஸோ எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருக்கணுங்கிறது ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். லைக் இங்கே வந்து எனக்கு நேம் இருக்கணும், அண்ட் இங்கே வந்து எனக்கு சோஷியல் ஐக்கான்ஸ் அதெல்லாம் இருக்கணும், அண்ட் இங்கே வந்து ஸ்கில்ஸு அண்ட் ஹார்ட் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கணும், அண்ட் லாங்குவேஜஸ் இங்கே இருக்கணும், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இங்கே இருக்கணும், அண்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இங்கே இருக்கணும். இதுதான் என்னோடய பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை நான் எப்படி கொண்டு வரலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு என் நேம் போட்டுட்டு நேமோட சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம். ரைட், தென் அதுக்கு வந்து நான் செமி போல்டு ஆர் போல்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ரெஸ்யூமுக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் மாதிரி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ஐம் கோனா சூஸ் தட். லைக் இந்த மாதிரி கலர் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ இதுலேயே டார்க்கர் கலர் எடுத்துக்கிறேன். அண்ட் மெயினாக சொல்லிக்கிறேன், இதில் வந்து கம்ப்ளீட்லி நான் வந்து பிகினர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து ஆட்டோவில் மினிமலாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கலர் சிஸ்டமோ இல்லை கலர் தேர்வு எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. அண்ட் இதில் மினிமலாக ஒரு ஃப்ரெஷரோ இல்லை 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி கிரியேட் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நேம் போட்டுட்டு அது கீழே வந்து எனக்கு ரோல் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு இதே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் மேக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கான சைஸ் வந்து நான் குறைச்சிக்கிறேன். ரைட், இதோட சைஸ் எனக்கு 16 இருந்தால் போதும், அண்ட் இது வந்து ரெகுலர் இருந்தால் போதும். ரைட், இதில் நான் வந்து ப்ராடக்ட் டிசைனர் மென்ஷன் பண்ணுறேன், இல்லை யூஎக்ஸ் டிசைனர் மென்ஷன் பண்ணுறேன். யூஎக்ஸ் டிசைனர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதோட சைஸை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், ஒரு 20 வச்சுக்கலாம், பர்ஃபெக்ட். அண்ட் இதுவும் மீடியம் வச்சுக்கலாம். இப்போது இதுக்கான ஸ்பேஸிங் 13 இருக்குது, எனக்கு ஒரு 8 இருந்தால் பெட்டராக இருக்கும். ரைட், 8 வச்சுட்டு, அண்ட் இதோட கலர் எனக்கு ப்ரௌன் தேவையில்லை. ஸோ கைண்ட் ஆஃப் கிரேஸ் திங் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே, பர்ஃபெக்ட். ரைட், தென் இந்த ரைட் சைடில் வந்து ஹார்ட் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் அதெல்லாம் போட போகிறேன் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு காலம் போட்டு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல ஐம் கோனா கிரியேட். எஸ், ஸோ இதுக்குள்ளே தான் நான் ஹார்ட் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் போட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு இதே ப்ரௌனோட லைட்டர் வெர்ஷன் தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் அந்த கலர் கூட பின் பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைட், இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த கலர் கூட அப்படியே லைட்டர் வெர்ஷனாக கொண்டு வந்தீங்கன்னா இது வரும். ரைட்டா, தென் இதோட கார்னர் எல்லாமே வந்து ஷார்ப்பாக இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கொஞ்சம் ரவுண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் கார்னர் ரேடியஸை ஒரு 16 வச்சுக்கிறேன். ரைட், கார்னர் ரவுண்டாக இருக்கும் இப்போ. பர்ஃபெக்ட். தென் இப்போ இந்த சைடு வருவோம். இப்போது இதையும் நான் ஆட்டோலைட் பண்ணிக்கிறேன். ரைட், பண்ணியாச்சு. ஓகேயா?
இப்போது இதுக்கு கீழே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஐம் கோனா டேக் த சேம் டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு தென் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு அதோட சைஸை சின்னது பண்ணிக்கலாம். ரைட், 16 குட். ஓகேயா? இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் இதுக்கும் ஒரு ஸ்ப்ளிட்டர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. அதுக்கு ஐம் கோனா ட்ரா லைன். ஸோ இந்த லைன் ஒரு ஸ்ப்ளிட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ரைட், இந்த லைனுக்கும் இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் 53 இருக்குது. அதை வில் கீப் 48. ரைட், 48. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த லைனுக்கும் ஆன டிஸ்டன்ஸ் 22 இருக்குது. அதை வில் கீப் 16. பர்ஃபெக்ட். அதுக்கு கீழே ஐம் கோனா டேக் த சேம் டெக்ஸ்ட். இங்கே கம்பெனி நேம் ஏபிசி கம்பெனி. ரைட், லொக்கேஷனை இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கலாம், சென்னை. ஓகே, அண்ட் இதோட சைஸை 14 வச்சுட்டு அதோட கலரை மாற்றிக்கலாம். பர்ஃபெக்ட். அண்ட் இதுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எனக்கு கம்மியாக இருந்தால் போதும். ஸோ 12 வில் பி குட். ஓகேயா? தென் இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த சைடு வைக்க போகிறேன். வச்சுட்டு இதோட அலைன்மெண்ட் வந்து ரைட் அலைனில் மாற்ற போகிறேன். மாற்றிட்டு தென் இங்கே வந்து எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணாங்கிறத மென்ஷன் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் September 24 to October 25 இந்த மாதிரி மென்ஷன் பண்ண போகிறேன். ரைட், அண்ட் இதுக்கு வந்து போல்டு இல்லாமல் ஜஸ்ட் மீடியம் கொடுத்தா பெட்டராக இருக்கும். தென் இதுக்கு கீழே வந்து என்ன பண்ணாங்கிறத சொல்ல போகிறோம். அதுக்கு இதுவே நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நான் லோரம் வெப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிஃபால்ட்டாக அந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுக்க போகிறீங்க. பட் இங்கே வந்து நான் இப்போதைக்கு சும்மா டம்மி கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், ஜஸ்ட் நான் டம்மி கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்க போகிறேன். யூஸ் பண்ணிட்டு இது வந்து ஆல்ரெடி இங்கேருந்து எடுத்ததுனால ரைட் லைனில் இருக்குது. அதை அப்படியே லெஃப்ட் லைன் மாற்றிட்டு அதை அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. இதோட அலைன்மெண்ட்டை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ரைட், அண்ட் இது வந்து மெயின்லி புல்லட் பாயிண்ட்ஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கு இங்கே ஐம் கோனா ஆட் த புல்லட் பாயிண்ட்ஸ். செட்டிங்ஸ் போயிட்டு என் கீழே வந்து லிஸ்ட் ஸ்டைல் இருக்கும், அதில் புல்லட்ஸ் டைப் பண்ணிங்கன்னா போதும், புல்லட் பாயிண்ட்டாக மாறிடும். ஆல்சோ இதோட ஸ்பேஸிங் வந்து எனக்கு ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைக் லெட்ஸ் கீப் ஒரு 20 வச்சா பெட்டராக இருக்கும். தென் அப்படியே இதை காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். இதோட ஸ்பேஸிங் எனக்கு 8 இருந்தால் போதும், 8 வச்சுக்கிறேன். ரைட், ஸோ இந்த மாதிரி இது எக்ஸ்பீரியன்ஸ் 1. ரைட்டா? ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 23 இருக்குது. அதை வந்து 16 மாற்றிக்கிறேன். ஓகேயா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போது நம்ம நேம் ரெடி பண்ணியாச்சு. அது கீழே வந்து என்ன ஃபீல்டு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டேப் ரெடி பண்ணியாச்சு. அதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். ரைட், தென் இப்போது இது ஆட்டோ லேஅவுட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இதுவும் ஒரு ஆட்டோ லேஅவுட். லைக் ஆட்டோ லேஅவுட்டுக்கு Shift+A கொடுத்து பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் ஒரு ஆட்டோ லேஅவுட். அண்ட் இதுவும் ஒரு ஆட்டோ லேஅவுட். தென் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஓவரால் ஆட்டோ லேஅவுட் போட்டுட்டு அந்த ஆட்டோ லேஅவுட் கூட லைனையும் ஆட் பண்ணிக்கலாம். ரைட், இதெல்லாமே ஒரு காலமாக இருக்குது. இப்போது இந்த பார்ட் மட்டும் ஒரு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா ஆட்டோ லேஅவுட் கொடுத்துருக்கறதுனால ஜஸ்ட் Command D கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். இல்லை விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் Control D கொடுத்தீங்கன்னா போதும். இப்போது இங்கே வந்து கம்பெனி 2 இப்போ சைன் கோட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. BCD கம்பெனி சம்திங் அது மாதிரி போட்டுட்டு இதோட டென்யூ டேட் மென்ஷன் பண்ணிட்டு அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. ரைட், இப்போது இது எக்ஸாக்டாக எனக்கு கீழே வந்து ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அவங்க எவ்வளோ சேம் அப்படியே காப்பி பண்ணி கீழே எடுத்து வர போகிறேன். ஓகேயா? ஸோ கீழே வச்சுட்டு இதில் எனக்கு 1 மட்டும் போதும். ஓகே, இப்போ ஐம் சேஞ்ச், பட் இது 1 மட்டும் போதும். இதில் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பதில் ப்ராஜெக்ட்ஸ்.
மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ராஜெக்ட் நேம் மென்ஷன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புக் பப்ளிஷிங் கம்பெனி, ரைட் பண்ணிவிட்டு இது எப்போ முடித்தோம் அப்படிங்கிற டேட்டை போட்டுருவோம். Sept 25 போட்டுட்டு அண்ட் இது மெயின்லி ஆட்டோ லைட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அலைன் சென்டர் கொடுத்தீங்கன்னா தான் அப்படி ஆகும். ஸோ இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே அதே மாதிரி சேம் டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு முடிஞ்சு. ஸோ இப்போது நம்மக்கிட்ட லெஃப்ட் சைடு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பிஃபோர் தட் இதோட சைஸ் இதோட ஹைட்டும் செக் பண்ணிக்கலாம். 34 இருக்குது, எனக்கு 32 இருந்தால் பெட்டராக இருக்கும். பர்ஃபெக்ட். இப்போது இந்த சைடு வருவோம். இந்த சைடுக்கு சேம் இந்த எக்ஸ்பீரியன்ஸோட இதுவே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கான்டாக்ட், ரைட்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்டாக்ட் மென்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கான ஸ்பேஸிங்லாம் பார்த்துக்கலாம். சைடில் ஒரு 16 இருக்கட்டும், மேலே ஒரு 24 இருக்கட்டும். பெர்ஃபெக்ட். அதுக்கு கீழே சேம் இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்க. அண்ட் மெயின்லி எங்கே வந்து ரைட் லைன் பண்ணதுனால இதை இங்கே மாற்றணும். ஸோ ஐ அம் கோனா சேஞ்ச் தட். ஓகேயா? இந்த கான்டாக்ட் வந்து ஃப்ரேம்குள்ளே வரல. ஸோ அதனால் அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ ஃப்ரேம்குள்ளே வந்துடும். பர்ஃபெக்ட். சைடில் 16 இருக்கட்டும், மேலே வந்து 24. இதுக்கான ஸ்பேஸிங் வந்து 16 சேம். எஸ். இதில் என்னோட மெயில் ஐடி அதை அப்படியே காப்பி பண்ணி என்னோட ஃபோன் நம்பர் தென் அப்படியே காப்பி பண்ணி லிங்க்டின். என்ன ப்ரோ லிங்க்டின் மட்டும் போடுறே அப்படின்னு நினைக்கலாம். அது சொல்கிறேன். லிங்க்டின், தென் கீழே வந்து பிஹான்ஸ், தென் அதுக்கும் கீழே எங்கிட்ட யூடியூப் இருக்கிறதுனால யூடியூப். பர்ஃபெக்ட். இப்போது இது எல்லாத்தையும் ஆட்டோ லேட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலே கொடுத்தா ஆட்டோ லே அவுட். தென் இதுக்கான ஸ்பேஸிங் வந்து எனக்கு 16 இருந்தால் பெட்டராக இருக்கும், இல்லை 12 இருந்தால் பெட்டராக இருக்கும். பர்ஃபெக்ட். ஓகே. இப்போது இதில் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு லிங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் இங்கே போனீங்க அப்படின்னா க்ரியேட் லிங்க்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆக்சுவல் லிங்க்கை அங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு லிங்காக மாறிடும். ரைட். அந்த மாதிரி தான் பிஹான்ஸ்க்கும் யூடியூப் பண்ணிக்கோங்க. தென் இதுவும் ஒரு ஆட்டோ லேயர் போடுங்க. பர்ஃபெக்ட். யா. தென் அப்படியே இதை காப்பி பண்ணி கீழே கொடுவாங்க. ஸோ இதுக்கு எனக்கு 24 கேப் இருந்தால் பெட்டராக இருக்கும். தென் இங்கே வந்து ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ்க்கு புல்லட் பாயிண்ட் மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால ஐ அம் கோனா சூஸ் த புல்லட் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கோ எல்லாமே கொடுக்க போகிறோம். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணி இதை அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் என்ன ஸ்கில் இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. தென் இங்கே வந்து ரீப்ளேஸ் கண்டென்ட். கிவ் சம் ரேண்டம் ஸ்கில்ஸ் ஃபார் ரீப்ளேஸ் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். லைக் இந்த கான்செப்சுவல் இன்கொயரி, யூசபிலிட்டி டெஸ்டிங், டேட்டா அனாலிசிஸ், வைரஃபைமிங் இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிடும். ரைட்டா? எஸ். ஸ்கில் செக்ஷன் முடிஞ்சது. 2 செக்ஷன் போடுறதுக்கு என்ன பொறுத்துமான்னு தெரில. ஸோ அதனால இதோட ஸ்பேஸிங் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஒரு 8 வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கும் ஒரு 8 வச்சுப்போம். வச்சுட்டு கீழே வந்து நம்ம எஜுகேஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு எஜுகேஷனுக்கு ஜஸ்ட் நான் அந்த இதை ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த புல்லட் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ன படித்தங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பிஎஸ்சி ஐடின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு எங்கே படிச்சிங்க, தென் இயர் என்ன, தட்ஸ் இட், போதும். தென் அப்படியே அதை கமாண்ட் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். இந்த இடத்துல செகண்ட் டிகிரி போடுறீங்கன்னா போட்டுக்கோங்க. தென் அதை அப்படியே காப்பி பண்ணி லாங்குவேஜஸ், எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் வந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால புல்லட் பாயிண்ட்ஸை ஐ வாண்ட் சூஸ். இதில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இப்போது இதுக்கு நடுவில் ஸ்பேஸிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆட்டோ லேயர் கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும். இது 17 இருக்குது, 16 வச்சுக்கலாம். பர்ஃபெக்ட். எஸ். இப்போது கம்ப்ளீட்லி ஒரு ரெஸ்யூம் ரெடி ஆகிடுச்சு. பேர் இருக்குது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டாச்சு, ப்ராஜெக்ட் போட்டாச்சு, கான்டாக்ட், ஸ்கில்ஸு, எஜுகேஷன், லாங்குவேஜஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியாச்சு. ரைட். இப்போது இதுக்கான நேமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். கீழே போயிட்டு பிடிஎஃப் கொடுத்து எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் கொடுத்து அதுக்கான நேம் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா தட் வில் பி ஃபைன். ஸோ இப்போது யூ கேன் ஃபைண்ட் த ரெஸ்யூம். மேக் பண்ண ரெஸ்யூம் இங்கே இருக்கும். ஓகேயா? இப்போது ஃபிக்மா யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது கேன்வா யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு canva.com போயிட்டு இங்கே ஜஸ்ட் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா நிறைய வரும். அதில் வந்து இந்த மாதிரி கவுண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ப்ரீமியம் டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு யூ ஹேவ் டு பே. நம்ம இப்போ தேவையில்லை. இது ஜஸ்ட் நிறையா வரும். அதில் வந்து ஒன்றை செலக்ட் பண்ணி நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். ரைட், இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் நேமு, கான்டாக்ட், ப்ரொஃபைல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதில் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக மேக் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி தௌஃபிக் எம் அண்ட் ஹியர் ப்ராடக்ட் டிசைனர். ரைட்டா? இந்த மாதிரி கம்ப்ளீட் ரெஸ்யூம் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ரெஸ்யூம் வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு மேக் பண்ணிடலாம். லைக் கேன்வா யூஸ் பண்ணி மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டிஃபால்ட்டாக இருக்க டெம்ப்ளேட் அப்படியே எடுத்து போட்டு அதில் வந்து ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்றி ஜஸ்ட் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி செக் பண்ணி அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு ரெஸ்யூம் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபிக்மாவில் எப்படி மேக் பண்ணுறது, ஆல்சோ இந்த கேன்வாவில் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. தென் உங்களுக்குன்னு ரெடி பண்ண ரெஸ்யூம் எடுத்து resume.word அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து உங்கள் ரெஸ்யூம் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ஏடிஎஸ் ஸ்கோர் என்னன்றதை கொடுக்கும். அந்த ஸ்கோர் வந்து மோர் தென் 70-75% மேலே வந்துச்சுன்னா தட்ஸ் ஃபைன். அப்படி இல்லைன்னா அதுலேயே ஒரு சில ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க. அதை ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூம் மேக் பண்ணிவிட்டு தென் அப்லோட் பண்ணி பாருங்கள். அப்போவும் வரலைன்னா உங்கள் ரெஸ்யூம் அப்படியே எடுத்து சாட்ஜிபிட்டியில் போட்டு சாட்ஜிபிட்டி கிட்ட வந்து இதே டேஸ்மெண்ட்லேயே மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது கேளுங்க. அது ஒரு ஐடியா கொடுக்கும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்லி அனலைஸ் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை ப்ராப்பராக டெய்லர்டாக வைங்க. தென் அப்ளை பண்ணுங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தட்ஸ் இட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கைண்ட்லி ஷேர் வித் தெம். அங்கே எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பை.